என்றும் என் மதிப்புமிக்க என் அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மூணார் மோகன்ராஜின் அன்பான வணக்கம். 5/4/2026 அன்று மூணாரில் ஒரு தனியார் சமையல் எரிவாயு சிலிண்டர் விற்பனை நிலையம் இருக்குது. அதாவது டிவைன் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற அதோட உரிமையாளர் ஜோசப் டி செல்வா. அவர் ஒரு கான்ட்ராக்டர், அதாவது சாலை ஒப்பந்ததாரர். இந்த மகாராசன் கடையில் சிலிண்டர் விலை என்ன தெரியுமா? விற்க வேண்டிய விலை 1870 ரூபா ஹோட்டல் சிலிண்டருக்கு. இந்த மகாராசன் விற்கிறது எவ்வளோ தெரியுமா? 3890 ரூபா. இது விற்கிறதுக்கு பில்லு கேட்டால் பில்லு கிடையாது. அரசு நிர்ணயித்த விலையிலிருந்து 1 ரூபா கூடுதல் வாங்கினாலும் தவறு தான், வாங்க முடியாது, பில்லு கொடுக்கணும். இனி சிலிண்டர் வாங்கக்கூடிய ஆளுகள் பில்லு, கடையோட முத்திரை பதித்த பில்லு நீங்கள் வாங்குங்க, கேளுங்க. கேட்டுட்டு கொடுக்கலாம், இனி கூப்பிடுங்க 9526544553. அப்படி மூணார் மோகன்ராஜ். இந்த சிலிண்டர்னால இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் கிடையாது. கள்ளச்சந்தையில் இதை விட இது ஒரு கள்ளச்சந்தை. இதுக்கு அடுத்த கள்ளச்சந்தை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டேஜ், ரிசோர்ட்டு, பெரிய பெரிய ஹோட்டலில் ராத்திரி போய் இறக்கி கொடுக்குறாங்களாம். 10-15 சிலிண்டர் 5000, 6000, 4500 இப்படி. அப்போ இதனால் பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பொதுமக்கள் குற்றச்சாட்டு தான். இதில் பாதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலிண்டர் வாங்குறவங்க கடை அடைக்க முடியாது இல்லையா? எந்த கடைக்காரங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது. விலை ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி கடைக்காரங்களை குறை சொல்ல முடியாது. இந்த விலை ஏற்றுறதுக்கு காரணமான முதல் குற்றவாளி யார்? இந்த கடை ஓனர், உரிமையாளர். ரெண்டாவது குற்றவாளி யார்? இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு, நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாலும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அவங்க கால்கடியில் முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ, எல்லா எம்எல்ஏயும் அங்கே தான் இருக்கிறீங்க. மூணார் டவுனில் உங்கள் கால்கடியில் தான் இந்த பெரிய கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த கொடூரம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் அப்படி ஆணை ஆக்கிறோம், பூனை ஆக்கிறோம். முதல்ல உங்களுக்கு கால்கடியில் நடக்கிற அந்த பெரிய ஊழலை நிப்பாட்டுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஆணை ஆக்கிற, பூனை ஆக்கிற நாங்கள் பார்த்துட்டோம். இந்த சிலிண்டருக்கு இவர் விலை ஏற்றுனதுனால இப்போ மூணாரில் என்னாச்சு? எல்லா விலைவாசி உயர்வும் பொதுமக்கள் தலையில் வச்சு அமைக்கிட்டாங்க. காரணம் என்ன? ஹோட்டல்காரங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு சிலிண்டர் விலை உயர்ந்துருச்சு, இத்தனை ரூபா ஆகுது, நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பில்லும் கொடுக்கறதில்ல. இந்த எடுக்கிற சிலிண்டருக்கு பில்லும் கொடுக்கறதில்ல. கள்ளச்சந்தையில் விற்கும் எப்படி பில்லு கொடுக்க முடியும்? பில்லு கேட்டால் அடுத்த சிலிண்டர் இல்லைங்கிறாப்ல இந்த உரிமையாளர். ஏற்கனவே இவர் ஒரு வித்தியாசமான ஆள், கேட்டிங்களா? ஒரு ரவுடி மாதிரி. அவர் பார்வையும் அவர் செய்கையும் பார்த்தா அப்படி தான் இருப்பார். இதில் வேறு நாங்கள் பதிவு போட்டோடனே அன்பு தம்பி டினில் இதை குறித்து பதிவு போட்டார். உடனே டினிலுக்கு ஒரு பதிவு, அவருக்கு ஒரு மகன் இருக்கானா, அவன் என்ன பதிவு போட்டிருக்கான்னு பாருங்கள். நீங்கள் எல்லா ஆதாரம், இந்த நம்பர்லாம் இருக்குது, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, முடிஞ்சதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு போட்டிருக்காங்க. உடனே இதை போய் மக்கள் கேட்ட உடனே, ஐயோ நான் அவருக்கு போடலை, மூணார் மோகன்ராஜனும் போடலை, நான் அவருக்கு தான் போட. நீ எவருக்கு போட்டான்னு அதிகார திமிரத்தானே காட்டுற? அந்த வாய்மொழி பதிவு இருக்கா இல்லையா? இது எல்லா குரூப்லையும் போட்டிருக்கேன் நான், அதை எடுத்து போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? அப்போ நான் அப்படி தான் கொள்ளையடிப்பேன். அப்போ என்ன அர்த்தம்? இத்தனை அரசியல் கட்சி இங்கே இருக்கிற இடத்துல ஒரு தனி மனிதன் நான் அப்படி தான் கொள்ளையடிப்பேன்னு சொன்னால், இந்த கொள்ளையில் பங்கு வாங்குற அரசியல் கட்சி எல்லோரும் வாங்குறாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ எங்கே அங்கே நியாயம் நடக்கும்? உண்மை எங்கே ஜெயிக்குமா? அநியாயமும் அக்கிரமும் ஊழலும் தான் நடக்கும். இந்த ஊழலை நடத்து கையை கட்டி வேடிக்கை பார்க்குற வேலை தான் முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ, எல்லா எம்எல்ஏக்கும் இதான் வேலை இல்லையா? இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாதா? சரி, இதனால் என்ன ஆச்சு? இப்போ எல்லா கடைகள்லையும் இப்போ வடை 12 ரூபா, அது டீ வடைலாம் 12 ரூபா இருந்தது, இப்போ எவ்வளோ? 16, 18, 15 அவங்க இஷ்டம். அதாவது மூணாரில் ஒரு வியாபாரி சங்கம் இருக்குது, அதாவது செயல்படாத பேருக்கு வியாபாரி சங்கம்னு ஒரு வியாபாரி சங்கம் இருக்குது. கை கட்டி வாய் பொத்தி எல்லாத்துக்கும் வேடிக்கை பார்க்குற வியாபாரி சங்கம். இந்த வியாபாரி சங்கத்துக்குள்ள வேலை என்ன தெரியுமா? தலைவருக்குள்ள வேலை. இப்போ நான் பேசுகிறேன்ல, அநியாயம் அக்கிரமம் இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை நம்ம தட்டி கேட்டோம்னா நம்ம குரல் விலையை நெருக்கிறது. சட்டத்துக்கு புறமாக பேசுகிறோம்னு சொல்லி உடனே ஒரு வழக்கு போடுவாங்க. என் மேலே வழக்கு இருக்குது, நடத்திக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ என்னன்னு பாருங்கள், ஒரு அநியாய அக்கிரமம் நடந்தால் வியாபாரி சங்கம் கேட்காது. அதுக்கு தான் அந்த அநியாய அக்கிரமம் நடக்கிறதுக்கு தான் மூணாரில் வியாபாரி சங்கம். அப்போ பொதுமக்கள் இதை சிந்திக்கணும். இன்றைக்கி இவ்வளோ பெரிய விலைவாசி உயர்வை பொதுமக்கள் தலையில் வச்சு அமுத்துனதுக்கு காரணம் யார்? முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ. நாங்கள் ஆணையாக்குவோம், பூனையாக்குவோம், அதாக்குவோம், இதாக்குவோம், ஒன்றும் ஆக்க முடியாது. ஒரு சாதாரண உங்கள் காலுக்கு கீழே எல்லாரும் இங்கே தான் வசிக்கிறாங்க இல்லையா? எல்லாரும் இந்த மூணார் டவுனுக்குலாம் இருக்கிறாங்க, முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ எல்லாரும். ஆனால் அவங்க காலுக்கு கீழே நடந்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய கொள்ளை, கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய அராஜகம். இதை தட்டி கேட்கறதுக்கு துப்பு இல்லை. நினச்சி பாருங்க. அப்போ மக்களே, என் அன்பு மக்களே, தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. இந்த விலைவாசி உயர்வுக்கு காரணம் இந்த ஒரு கேஸ் சிலிண்டர் உரிமையாளர், டிவைன் என்டர்பிரைசஸ், அதோட உரிமையாளர் ஜோசப் டி செல்வா. இவர் விலை ஏற்றினதுனால எல்லாருக்கும் விலையேற்றி இன்றைக்கி பொதுமக்கள் தலையில் வச்சு அமைத்திட்டாங்க. இதை உடனடியாக எல்லோரும் கண்டிக்கணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஓட்டு போடணும், நம்ம உரிமையும் சலுகையும் நம்ம கேட்கறதுக்கு போராடணும்.
இதுக்கு எதுக்கே மக்கள் ஆட்சி, மன்னர் ஆட்சியே போதுமே, கவர்னர் ஆட்சி விட்டுருங்க. எதுக்கு தேவையில்லாமல் இத்தனை ஆயிரம் கோடியை செலவழிச்சு மக்கள் ஆட்சி தேவையா? ஒரு சாதாரண காலுக்கடியில் நடக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன பிரச்சனையை கேட்க முடியல, துப்பு இல்லை. பின்ன நாங்கள் ஆணை ஆக்குவோம் பூனை ஆக்குவோம்னு யார் நம்புறது? தயவு செய்து மக்களே சிந்திக்கணும். என் அன்பு மக்களே, நம்ம சிந்திக்காம ஒவ்வொரு முறையும் ஒரு நொடி பொழுது சிந்திக்காம செய்கிற தவறு எவ்வளோ பெரிய நம்ம வாழ்க்கையை பின்தள்ளுது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். 45 வருஷம் பின்னாடி இருக்கான் தேவிகுளம் தொகுதி வளர்ச்சியில், விலைவாசி உயர்வில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கான். ஆகவே தயவு செய்து என் அன்பு மக்களே சிந்திச்சு பாருங்கள், சிந்தித்து வாக்களியுங்கள். இந்த நிலை இன்னைக்கு நான் நேற்று டிஎஸ்ஓட்ட கூப்பிட்டு பேசியிருக்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர்கிட்ட, மாவட்ட அதிகாரிகிட்ட பேசியிருக்கிறேன். அவங்க இன்றைக்கி வராங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கடை அடைச்சி அவர் ஒரு மகன் இருக்காப்புல, அவர் அவருக்குள்ள மகன் இந்த கம்ப்யூட்டரில் பயங்கர திருட்டு வேலையெல்லாம் செய்ய படித்தாள். அவர் கடை அடைச்சிட்டு உட்காந்து நேற்று திருத்துறதாக கேள்விப்பட்டேன். கடையில் நோ ஸ்டாக்குன்னு போட்டுட்டு அதை திருத்துறாங்க, அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிறத திருத்துறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆகவே தயவு செய்து என் அன்பு மக்களே நீங்கள் எல்லோரும் சிந்திக்கணும். இந்த விலைவாசி உயர்வை உடனடியாக வழிக்க, அதாவது அதை மாற்றி அமைக்கணும்னு சொன்னால் இந்த சிலிண்டர் அவங்களுக்கு எல்லா கடைக்காரர்களுக்கும் நியாயமான விலையில் கிடைக்க வேண்டும். நான் விலை ஏற்றின கடைக்காரங்களை என்றைக்கும் குறை சொல்ல மாட்டேன். இந்த விலை ஏற்றுறது எங்கே? அதற்கு முதல் குற்றவாளி சிலிண்டர் கடை உரிமையாளர், 2ஆம் குற்றவாளி இதெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள். அதை பங்கு வாங்காமல் யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. பங்கு வாங்கினதுனால தான் வாயை திறக்காமல் இருக்கிறாங்க. பங்கு வாங்காமல் இருந்தால் நேரம் திறந்துருப்பாங்க. அதனால் பொதுமக்கள் சிந்திக்கணும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த பதிவினை பகிர்ந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதை விட இன்னொரு விஷயம் கேளுங்க. இந்த இதில் நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ காலனி போகிற வழியில் அதை சுற்றி எவ்வளோ பில்டிங் இருக்குன்னு பாருங்கள். சிலிண்டருக்குள்ளே குடோன் அங்கே கொண்டு வைக்கலாமா, வைக்க முடியுமா, சட்டத்தில் இடம் இருக்குதா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ நம்ம அதை வீடியோ எடுத்து இந்த வீடியோ நான் போட்டு விட்றேன். ஒரு சிலிண்டர் லீக் ஆச்சுன்னா மூணாரோட நிலை என்ன நினச்சி பாருங்கள். நடுவில் அவ்வளோ பெரிய பில்டிங்கு, அந்த தன்யா ஹோட்டல் எல்லாமே அங்கே தான் இருக்குது, காலனி போகிற வழியில். அதுக்கு நடுவில் தான் அந்த குடோனே இருக்குது. மெயின் ரோட்டில் சுற்றி அவ்வளோ பில்டிங் இருக்குது. எவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஆகவே தயவு செய்து இந்த இதை பார்த்து எல்லோரும் பகிர்ந்து உதவி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி, இந்த கொள்ளைக்கு ஒரு முற்றுப்புள்ளி பெற வேண்டுமென்றால் எல்லோரும் குரல் கொடுக்க முன்வர வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். என்றும் நேர்மையான முறையில் செயல்படும் மூணார் மோகன்ராஜ். நன்றி.